ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம சோழர் காலத்தோட பக்தி இலக்கியங்கள் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. என்னென்ன ஏற்றிருக்காங்க அப்படின்னா வந்து ராமாயணம், பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், தேவாரம், திருவாசகம் இதெல்லாமே வந்து சோழர் காலத்தில் வந்து இயற்றியது தான். இதை யார் யார் இயற்றினாங்கன்னு நல்லா பார்த்துங்க. ஏன்னா இது தமிழில் கூட கேட்பாங்க. கம்பர் ராமாயணம் வந்து கம்பர் இயற்றினது. சேக்கிலார் வந்து பெரிய புராணம். நாதமுனியால் வந்து தொகுக்கப்பட்டதான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். இது வந்துன்னா 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்டு நாதமுனிதை வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தை வந்து தொகுத்துருக்காங்க. நம்பியாண்ட நம்பி வந்து தொகுத்தது வந்து தேவாரம். நமக்கு இதுதான் குழப்பம். நாதமுனினா வந்து 4000 திவ்ய பிரபந்தம், நம்பியாண்டார் நம்பி வந்து தேவாரம், மாணிக்க வாசகர் வந்து திருவாசகத்தை வந்து இது பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. இது எல்லாமே வந்து சோழர் காலத்து வந்து பக்தி இலக்கியங்கள். நமக்கு வந்து ஒரு இடம் கேட்டிருந்தாங்க. சோழர் காலத்து பக்தி இலக்கியங்கள்னு போட்டு ஆப்ஷனில் வந்து ஒவ்வொரு நூல்களாக வச்சுருந்தாங்க. அதில் நமக்கு வந்து கம்பராமாயணம் வந்து பெரிய புராணம் தான் ஆன்சராக இருந்துச்சு.